ஒரு பெண் டெய்லி கோவிலுக்கு வரதை வழக்கமாக வச்சுருந்தா. ஒரு நாள் அர்ச்சகர்கிட்ட நான் இனிமேல் கோவிலுக்கு வரப்போகிறதில்ல அர்ச்சகரே அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் ஏமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கோவிலில் நிறைய பேர் செல்ஃபோனில் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிலர் பாசாங்குத்தனமாக சாமி கும்பிடுறாங்க. சிலர் தேவையில்லாத கிசுகிசு பேச இடமாவே இந்த கோவிலை வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே அர்ச்சகர் சொல்கிறாரு, நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை நீ செஞ்சுட்டு நீ முடிவெடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அர்ச்சகரே, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா. ஒரு கிளாஸ் டம்ளரை கொடுத்து இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு 2 தடவை கோவிலை வனவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நிரப்பிட்டு இது என்னால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டம்ளரில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு கோவிலில் சுற்றி வரா. 2 தடவை சுற்றி வந்த பிறகு அர்ச்சகர் கேட்குறாரு, இப்போ யாராவது பாசாங்கத்தனமாக சாமி கும்பிட்றதை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அர்ச்சகரே அப்படிங்கிறா. யாராவது கிசு பேசுகிறத நீ கேட்டியா அப்படிங்கிறாரு. இல்லை அர்ச்சகரே அப்படிங்கிறா. செல்ஃபோனில் யாராவது பேசுகிறத கேட்டியா அப்படிங்கிறாரு. இல்லை அர்ச்சகரே அப்படிங்கிறா. இதனால நீ எதுவுமே கேட்கல, இந்த தண்ணி தலைமை கீழே விடக்கூடாதுங்கிறதுல உன்னுடைய கவனம் இருந்தது. அதனால நீ எதையுமே காதில் வாங்கலை, கண்ணால் பார்க்கல. அதே தான் கடவுள் மேலே முழு நம்பிக்கையோட கோவிலுக்குள்ளார வந்தீங்கன்னா கடவுளை மட்டுமே நினை, மற்றது எதுவுமே உனக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் உண்மையை புரிஞ்சுக்கிறா. எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை நம்பி அவள் வீட்டுக்கு போகிறா மன திருப்தியோட. கடவுள் தூணிலும் இருப்பார், துருவிலும் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கற்றுக்கோம். நன்றி, வணக்கம்.